students, இந்த வீடியோவில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ லாம்டா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட வேல்யூவை எழுதிப்போம். The probability distribution function is defined by p of x equal to e power minus lambda, lambda power x divided by x factorial, where x value 0, 1, 2, etc. up to infinity. That is, இங்க வந்து Poisson random variable வந்து discrete because x ஓட values வந்து 0, அதுக்கு அடுத்த value 1, அதுக்கு அடுத்த value 2, that is countable இருக்குது. இப்படி countable இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து discrete random variable னு சொல்லுவோம். Poisson distribution ஓட mean வேல்யூவை இப்போ நம்ம derive பண்ண போறோம். யூசுவலா mean value எப்படி define பண்ணுவோம் அப்படின்னாக்கா e of x equal to summation of x into p of x. If x is discrete and this value is equal to integral of x into f of x dx if x is continuous, that is அந்த random variable discrete இருந்தது அப்படின்னா mean value கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா e of x equal to இங்க bracket உள்ள இங்க என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூவை இங்க கொண்டு போட்டுக்கணும். that is e of x நாக்க summation of this value x into p of x if x is discrete. suppose x வந்து continuous இருந்தது அப்படின்னாக்க e of x குள்ள formula integral of this value x into f of x dx. Poisson distributionல அந்த random variable வந்து discrete. So நம்ம வந்து இந்த first formulaவை யூஸ் பண்ணிக்கணும் e of x கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம mean value கண்டுபிடிக்க போறோம். Therefore mean value is equal to e of x is equal to summation of x into p of x. இப்போ நம்ம p of x க்கு வேல்யூவை இங்க substitute பண்ண போறோம். That is summation of x into p of x க்கு value already first stepல எழுதியிருக்கிறோம் e power minus lambda, lambda power x by x factorial. அதை இங்க substitute பண்ணுவோம். where x varies from 0 to infinity. இதுல x ஓட values மட்டும் தான் vary ஆகும். that is first termல x க்கு பதிலா 0 போடுவோம், then plus போட்டுட்டு summationனா plus addition. next x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 போடணும், plus x இருக்கிற இடத்துல எல்லாம் 2 போடணும், plus etc. பட் இங்க e power minus lambda இந்த termல x வேல்யூவே இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடலாம். பிகாஸ் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் இந்த இ பவர் மைனஸ் லாம்டாவில் ஒரு சேஞ்சும் வராது. இ பவர் மைனஸ் லாம்டா வந்து எல்லா டேர்ம்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம காமனாக அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ லாம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் வேர் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity. இப்போ நம்ம சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த அவுட் சைடில் இ பவர் மைனஸ் லாம்டா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க x இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 0 போட்டாக்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0வா மாறிரும். 0 into lambda power 0 by 0 factorial அப்படி கிடைக்கும். that is 0 into lambda power 0. any value power 0 is 1 and denominator 0 factorial. 0 factorial க்கு வேல்யூவும் 1 தான். so 0 into 1 னு கிடைக்கும். 0 into 1 னா 0 தான். then plus next நம்ம அடுத்த வேல்யூ x க்கு அடுத்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x க்கு அடுத்த வேல்யூ 1. ஸோ இங்க x இருக்கிற இடத்துல எல்லாம் 1 போட போறோம். ஸோ 1 into lambda power 1 divided by 1 factorial. next x இருக்கிற இடத்துல எல்லாம் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 2 into lambda power 2 by 2 factorial. next x இருக்கிற இடத்துல எல்லாம் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ இந்த பிளேஸ்ல 3 அப்படி மாறிடும். then lambda power 3 by 3 factorial. next x இருக்கிற இடத்துல எல்லாம் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ நமக்கு 4 into lambda power 4 by 4 factorial அப்படி கிடைக்கும். then plus etc. இப்போ இதுல எல்லா டேர்ம்லயுமே ஒரு லாம்டா காமனா இருக்குது இங்க எல்லா இடத்துலயும். ஸோ ஒரு லாம்டாவை அவுட் சைட்ல எடுத்துடலாம். ஸோ அவுட் சைட்ல இப்போ நமக்கு லாம்டா into e power minus lambda இருக்கும். then இங்க lambda outside எடுத்ததுக்கு அப்புறம் remaining term இங்க 1 divided by 1 factorial இருக்கும். 1 divided by 1 factorial னா 1 தான். plus இந்த second termல இங்க numeratorல ஒரு 2 இருக்கு, denominatorல 2 factorial. 2 factorial னா 1 into 2. 1 into 2 னா 2 தான். so numeratorல உள்ள 2வும் இந்த denominatorல உள்ள 2வும் cancel ஆயிரும். and numeratorல lambda squareல already ஒரு lambda outside எடுத்தாச்சு. so remaining வந்து நமக்கு lambda இருக்கும். then plus இப்போ next termல denominatorல 3 factorial இருக்குது. 3 factorialனா 1 into 2 into 3. இதுல இந்த numeratorல உள்ள 3யும் denominatorல உள்ள 3யும் cancel ஆயிரும். so remaining denominatorல 1 into 2 இருக்கும். that is 2 factorial. and numeratorல lambda cubeல இருந்து ஒரு lambda outside எடுத்தா remaining lambda square இருக்கும். so நமக்கு lambda square divided by 2 factorial கிடைக்கும். next termல இங்க denominatorல ஒரு 4 factorial இருக்குது. 4 factorial 1 into 2 into 3 into 4 அப்படி எழுதிக்கலாம்.
இப்போ இந்த நியூமரேட்டரில் உள்ள ஒரு 4ம் டினாமினேட்டரில் இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். இப்போ டினாமினேட்டரில் 1 into 2 into 3 இருக்குது, தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் இருக்கும். அண்ட் நியூமரேட்டரில் லாம்டா பவர் 4லேருந்து ஒரு லாம்டா அவுட் சைடில் முதல்ல எடுத்துருக்குறோம். ஸோ நியூமரேட்டரில் லாம்டா பவர் 3 இருக்கும் அண்ட் டினாமினேட்டரில் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா 1 plus x plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. We know that 1 plus x by 1 factorial or x plus x square by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. இந்த சீரீஸ்க்கு வேல்யூ e power x. இங்கே நமக்கு x இருக்கிற பிளேஸில் லாம்டா இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த சீரீஸுக்கு பதிலாக நம்ம e பவர் லாம்டா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அவுட் சைடில் ஒரு லாம்டா இருக்கும் அண்டு e பவர் மைனஸ் லாம்டாவும் இருக்கும். அண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சீரீஸுக்கு பதிலாக e பவர் லாம்டா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா e பவர் x இன்டூ e பவர் y அந்த ஃபார்மில் இருக்குது. வி நோ தட் e power x into e power y is equal to e power x plus y. பவர்ஸ் ரெண்டே நம்ம ஆட் பண்ணிடலாம் ப்ராடக்டில் இருந்ததுன்னா. இங்கே e power minus lambda into e power plus lambda இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து e power minus lambda plus lambda அப்படி எழுதிடலாம். தட் இஸ் ஜஸ்ட் பவரை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு lambda into e power minus lambda plus lambda na 0. And we know that e power 0 value 1. So which is equal to lambda into 1, that is lambda ni kedaikkum. That is mean value of your random variable x is equal to lambda. Therefore the mean value of the Poisson distribution is lambda.